ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையானது இதுவரை காணாத பேரதிசயத்தை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது. என்னுடைய அதிர்ஷ்ட வேலை இன்றைய தினத்தில் நீ தொட்டு இருப்பதால் உனக்கு மிக பெரிய இன்பம் தேடி வரும். இந்த திருச்செந்தூர் முருகனின் அதிர்ஷ்ட வேலை தொடுவது என்பது பாக்கியமல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு கடந்து வந்து கொண்டிருக்கின்றது என்று இந்த முருகனுக்கு தெரியும். ஒரு சில காயங்களை தாங்குகின்றேன் என்பதற்காக 1000 வழிகளை கொடுக்காதீர்கள் அப்பா என்று மனதிற்குள் நீ குமுறிக்கொண்டிருக்கும் அந்த குமுறல்கள் எனக்கு கேட்டபடிதான் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நான் கொடுக்கின்ற வழிகள் அனைத்தும் உனக்கு சுகத்தை தான் கொடுக்கக்கூடியது. உன்னுடைய பழைய வழிகளுக்கு எல்லாம் மருந்தாக அமையக்கூடியது. உன்னுடைய வாழ்விற்கு நிரந்தரமான சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது. உன்னுடைய மனம் வலிக்கும் பொழுது இந்த முருகனுடைய மனமும் சேர்ந்துதான் வலிக்கும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய கரங்கள் உன் மீது பட்டு கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எல்லாவித அருளும் ஆசிகளும் என்னிடமிருந்து வழங்கியபடி இருக்கின்றேன். ராஜயோக வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய். கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாம் எத்தனையோ முறை உனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பை நீ நழுவ விடாமல் பயன்படுத்தி இருக்கின்ற அதற்கான பலன்கள் எல்லாம் கைமேல் கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. வழிகள் நிறைந்த வாழ்க்கையை இது நாள் வரை வாழ்ந்து கொண்டிருந்தாய். சுகங்கள் நிறைந்த வாழ்க்கையை இனி உன்னுடைய வாழ்நாட்கள் காணும். என் அன்பு குழந்தையே, கோபத்தில் சில பொருட்களை தூக்கி எறிவதை விட அந்த கோபத்தை நீ தூக்கி எறிந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் நலனிலும் நலனடைந்ததாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் எது எல்லாம் உனக்கு தேவையில்லை என்று உனக்கே தெரிந்திருக்கின்றது. எதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை நீயே அறிந்திருக்கின்றாய். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை தூக்கி எறிய தயாராக வேண்டும். ஒன்றை இழக்கும் பொழுதுதான் மற்றொன்றை பெற முடியும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் என்றால் உன்னிடம் இருக்கக்கூடிய சில குணங்களை மாற்றிக்கொள். கோபத்தை கைவிட்டு விடு. பிறர் மீது பொறாமைப்படக்கூடிய எண்ணம் என்பது ஒரு பொழுதும் தோன்றக்கூடாது. பழி வாங்கக்கூடிய எண்ணம் என்ற ஒன்று எப்பொழுதும் உனக்குள் எழவே கூடாது. எது நடந்த பொழுதிலும் இந்த முருகனின் அருளால் உனக்கு நடந்தபடி கிடைத்து கொண்டு இருக்கின்றது என்று நல்லதுதான் என்று நம்பி மனமாற எல்லோரையும், உனக்கு துன்பமே நினைப்பவர்களையும் கூட மனமாற வாழ்த்து. உன்னுடைய மனம் நல்ல எண்ணங்களால் சூடப்படும் பொழுது அதற்கான அந்த நல்ல எண்ணத்திற்கான அதிர்வலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்து உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்துவிடும். உன்னுடைய மனதின் எண்ண ஓட்டங்கள் எந்த அதிர்வலைகளை சந்திக்கின்றதோ அதை தான் அதிகமாக ஈர்க்கவும் செய்வாய். நன்மைகளை பற்றிய அதிகமாக சிந்தனை செய். நன்மைகள் உன் வாழ்வை வந்து சேரும். சோகங்களையும் வலிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் அதிகமாக சிந்திப்பதால் தான் அதை அதிகமாக இருக்கின்றாய். அதுதான் கிடைக்கவும் செய்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை நொடி பொழுதில் இந்த முருகன் நான் மாற்றி அமைத்து கொடுப்பேன். பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்லதே நடக்கும்.